ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு டாப் 10 திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கலெக்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு நம்பர் 1 இடம், இதுக்கு நம்பர் 2 இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆர்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் இருந்து பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சம்பவம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற படங்களை வந்து தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சின்ன கல் பெத்த லாபன்ற மாதிரி தான் இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் மோஸ்ட்லி எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த எல்லா திரைப்படங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். தெரியும் இல்லையா ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு செம்மையான ஃபீல் குட் படங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் வைலன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதனாலேயான்னு தெரியல, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோக்கு டஃப் கொடுத்து இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தையே தூக்கி சாப்பிட்டு போயின்னு இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சம்பவம் பண்ணியிருக்கு. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக இயக்குனர் தான். இது இயக்குனது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷான். இதோட இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பலமாக இருக்குது ஹியூமர் சீன் தான். எல்லா ஹியூமரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபிட்டிங் ஆயிருக்கு. எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதை ஓட்ட வழியா வெளியே யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஓம் நீதான். அது மட்டும் இல்லை, எமோஷன் சீனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போனே இந்த படத்தில் நடித்த கமலேஷன்ற அந்த பையன் தான். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க கைஸ். தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான இடத்த அந்த பையன் பிடிக்க போகிறான்னு இந்த படத்து மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എന്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എന്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറും മുള്ളി സാർ. அப்படியே இந்த படத்தோட கலெக்ஷனுக்கு வந்துட்டோம்னா இந்த படத்தோட பட்ஜெட் 12 crore கைஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் 25 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, லைஃப் டைமாக இந்த படம் ஒரு 50 கோடியிலேருந்து 60 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஆக்குபை பண்ணிருக்கோம் எல்லா தேட்டர்லையும். படமும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. சசிகுமார் அவர்களோட இன்னொரு படத்தையும் பார்த்துருவோம். அது என்ன படம்னா அயோத்தி படம் தான் கைஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக இந்த படம் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் தான் வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் வந்து பண்ண வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்களுக்கு தொடர்ந்து ஃப்ளாப் மூவியாக தான் அமைஞ்சிருச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாப் மூவியாக இருக்கும் தான் நினச்சேன். பட் இந்த படத்துக்கு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் கிடச்சிது பாருங்கள். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு அப்படி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் கிடச்சிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் வீக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்கு கைஸ். இந்த படத்தோட பட்ஜெட் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சசிகுமார் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இப்போ கரெக்டாக வந்து பண்ணால் அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. புதுமுக இயக்குநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வாய்ப்பு கொடுத்துனே இருக்காரு. அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இயக்குனரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்களுக்கு ஒரு ஹிட் படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த படமும் அந்த வரிசையில் ஒரு பெரிய ஹிட் படம் தான். பட் இது இன்னும் பெருசாக ஹிட் ஆயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நான் பார்த்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. பட் அந்த கம்மியான மக்களாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் அந்த ஒரு டைலாக் சொன்னதுக்கப்புறம் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டினாங்க. ஸோ இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். नाम क्या आपका? அப்துல் மாலிக். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் மர்மர் படம் தான் கைஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கேட்டகரி படம். இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கேட்டகரிக்குன்னா ஜஸ்ட் ஒரு விட்டு போன ஒரு கேமராலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜில் என்ன நடந்துச்சு இதுதான் கதையாக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இது ஹாலிவுட்டில் பயங்கரமாக சக்ஸஸ் ஆன ஒரு ஃப்ரான்ச்சைஸு.
ஹாலிவுட்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ட்டாக நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டைப்பில் தமிழ் சினிமாவில் வந்திருக்க படம் தான் கைஸ் இது. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்தா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட லைவ் ரியாக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸோட லைவ் ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஆட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அந்த ஒரு பெரிய ஐபிலியான்னு தெரியல, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி, கிட்டத்தட்ட 7 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்கு. இது ஒரு செம ஹிட் படம் தான். ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேம் படம், இந்த படத்தில் நிறைய ஐப் போட்டாங்க. பட் ஐப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் எதுவும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி இருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் ஒரு 7 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை நான் ஒன்றும் பார்க்கல. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்படியே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் போர் தொழில் மூவி தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹைப்பாக இருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். அப்படி ஒரு ட்ரெய்லர் கட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரோட விஷுவலாம் இருந்துச்சு. ஸோ ராஜ்சேஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்துற ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷனும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. 30 lakhs கட்ட கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ 30 lakhs டீசெண்டான கலெக்ஷனாக நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ அசோக் செல்வனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சில நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அது அந்தளவுக்கு ஒரு ஓப்பனிங் இல்லாமல் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படத்துக்கு ஒரு டீசென்ட் ஓப்பனிங் இருந்துச்சு. பட் அப்படியே 2 நாள் கழிச்சு இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி. இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் பெரிய ஹிட்டான படம்னா இந்த படத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இருந்துச்சு. இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லைக் பண்ணாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சோஷியல் மெசேஜாகட்டும் வச்சு இந்த படத்தை முடிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இப்படி ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண மாதிரி படத்தில் ஒரு சின்ன விஷயம் வச்சுட்டா போதும், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆகிடும். எமோஷனாக அவங்க கரெக்டாக சொல்லியிருந்த பட்சத்தில் இந்த படத்தில் அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகிடுருக்கு. அதனால தான் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இந்த படம் ஒரு 50 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, கேரளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆகிருக்கு. பையனோட அப்பா மட்டும் என்ன சொன்னார்? உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை கொஞ்சம் குறையும் சொன்னேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் வாழை படம் தான் கைஸ். இந்த வாழை படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேரக்டரோட நம்ம எமோஷனாக கனெக்ட் ஆனதால் தான். அது மட்டும் இல்லை, நம்ம சின்ன வயசில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பண்ண மாதிரி ஒரு சில டீச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜொல்லு விட்டு போயின்னு இருப்போம். ஸோ அந்த எமோஷன்லாம் கனெக்ட் ஆனதை தாண்டி கிளைமேக்ஸில் தர அந்த லாஸ்ட் 30 minutes இம்பேக்ட் தான் கைஸ் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கு. இதுலேயே ஒரு சில நெகட்டிவ் விமர்சனம்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த நெகட்டிவ் விமர்சனம்லாம் தூக்கி சாப்பிட்டு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்குன்னா இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்து இம்பாக்ட் ஆனதை விட இந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளோ விஷயத்தை கடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அந்த விஷயம் தான் மற்றவங்களும் கனெக்ட் ஆகி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொடை பிடிப்பேன் தாயாக. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் லப்பர் பந்து படம் தான் கைஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஹிட் மூவி. ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட அட்டகத்தி தினேஷ் இல்லை கெத்து தினேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு செம்ம கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்களை புகழ்ந்ததை விட கெத்து தினேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கெத்து தினேஷ் தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண விதமாகட்டும், படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றின டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே யுக்தி ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து எடுத்திருப்பார். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி. வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இந்த படம் 50 கோடியிலேருந்து 60 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது அக்யூரேட் டேட்டா இல்லை, பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 50 crores தாண்டிச்சுன்னு தான் சொல்கிறாங்க கைஸ். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் பிளாக் மூவி தான் கைஸ். தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான நடிகரில் ஒருவர் தான் கைஸ் ஜீவா அவர்கள். ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் கலெக்ஷனில் ஃபோக்கஸாக இருந்தால் நிறைய நல்ல நல்ல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அவர் கட்டுரை தமிழ், சிவா மனசில் சக்திலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமர்ஷியல் குப்பை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு கோப்படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதால் தான் நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமர்ஷியல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இவர் கட்டுரை தமிழ் ரூட்லேயே லைட்டாக போயிருந்தாருன்னா கன்ஃபார்மாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்க முடியும். பட் கட்டுரை தமிழ் என்னதான் ஒரு ஃப்ளாப்பாக இருந்தாலும் அவருக்கான அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக அவர் சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் காத்துன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆன படம் தான் பிளாக். சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் லூப் படம் தாங்க இந்த படம். ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் இல்லை, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். பட் பேய் படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வச்சிருப்பாங்க. ஒரு சில சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன ஃப்ளாஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் ஒரு சூப்பரான கம்பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த படத்தோட அக்யூரேட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 15 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி ஜியோ அவர்களுக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் படமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஜியோ அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாலே ஒரு பெரிய ஹிட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை படத்தை அவர் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஏதாவது ஒரு சாய்ஸு. பட் அவர் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து பார்த்தா தமிழ் சினிமாவில் இருக்குது அவருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படத்தோட பேர் ஜோ படம் தான் கைஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருதயம், பிரேமம் நிறைய ஃபீல் குட் படம் இருக்குது. பட் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் படம் இல்லை. பட் அதை போக்குறதுக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் தான் இந்த ஜோ படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தேட்டரில் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்தா ஒரு டீசெண்டான ஒரு ஃபீலிங்காக தான் இந்த படம் இருந்துச்சு. பட் இன்டர்வலில் நான் விட்டு வரும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுன்னு போயிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தின்னு போயிருந்தாங்க. அந்த பொண்ணு ஒண்டி உயிரோட வரலன்னு சாவடிச்சிருவாங்க அப்படிலாம் ரியாக்ட் ஆகி போயிருந்தாங்க. ஓவராலாக எனக்கு ஒரு டீசென்ட் படமாக தான் இருந்துச்சு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆன அந்த எமோஷன் வந்து பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஏன் கனெக்ட் ஆகலன்னு எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. என்னன்னா என் காலேஜ் லைஃப் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை கைஸ். அதனால தான் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சொந்த கதை சோக கதையை விட்டு இந்த படத்தோட கலெக்ஷனை பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி. வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இந்த படம் 15 கோடியிலேருந்து 11 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆகி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்யூரேட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது கிடைக்கல. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஹிட் கேட்டகரி தான். பெரிய ஹிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியோ ராஜா அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியோ ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் படமாக அமைஞ்சிருக்கு. இதே ரூட் அவர் ஃபாலோ பண்ணாலே போதும், சிவகார்த்திகேயன் அவர் இவராலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ் சினிமாவில் கொடுக்க முடியும். இப்போ படத்தோட பேர் குடுமஸ்தான் படம் தான் கைஸ். குட் நைட்டு, லவ்வர்னு தொடர்ந்து 2 ஹிட் படம் கழிச்சு அடுத்ததாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்ச படம் தான் கைஸ் மணிகண்டன் அவர்களுக்கு குடும்பஸ்தான் படம். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு கைஸ் இந்த படம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வர ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பப்ளிக் ரிவ்யூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் இந்த படத்தை பற்றி அப்படி புகழ்ந்து தள்ளியிருந்தார். அது மட்டும் இல்லை, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஆக்டிங் மட்டும் இல்லை, எல்லார் ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை இயக்குனது யாருன்னா ராஜேஸ்வர் காளிசாமி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நக்லைட் டீம்லேருந்து தான் வந்திருக்காரு. ஸோ அதனால தான் காமெடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, படம் ஃபீல் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, நிறைய யூத் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 9 கோடி கைஸ். வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 28 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு ஆர்டிக் சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு கைஸ். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.